சொல்ல மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கடவுளுடைய கிருபையில நீங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் ஆசீர்வாதமாக இருக்க மனதார வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நல்ல ஆதரவுக்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இயேசு சுவாமிக்கும் உங்களுக்கும் மனதார நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பலருக்கு இந்த தேவ செய்திகளை அனுப்புங்க. இந்த செய்தி உங்களுக்கு முதலாவது நம்பிக்கை கொடுக்கும் என்று சொன்னால், இந்த வார்த்தையில் தேவ மனிதனோடு கடவுள் இடைபடுகிறார் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள் தோன்றும் என்று சொன்னால், நீங்க என்ன பண்ணுங்க, இதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய சத்தியங்களை நம்ம கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், பல பிரசங்கருடைய பிரசங்களை கேட்கிறோம். ஆனா எவைகள் கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய பேருக்கு இந்த மனமாற்றம் அடையாம இருக்கிறோம் இல்லையா? பெரிய பெரிய பிரசங்கர் முதல் கொண்டு சின்ன ஊழியக்காரர்கள் முதல் கொண்டு நம்ம என்ன பண்றோம்? கேட்காத பிரசங்கமே கிடையாது, போகாத கூட்டங்களும் கிடையாது, பார்க்காத யூடியூப் சேனலும் கிடையாது, பார்க்காத டிவி சேனலும் கிடையாது இல்லையா? இப்படி இவ்வளவு வார்த்தைகளை கேட்கிற நம்ம வாழ்க்கையில மாற்றம் அடைஞ்சிருக்கிறோமா? நம்முடைய குணம் மாறி இருக்கா? நம்ம கீழ்ப்படிந்துதான் நடந்துட்டு இருக்கிறோமா? பொறுமையா இருக்கிறோமா? மனத்தாழ்மையா இருக்கிறோமா? விட்டு கொடுத்திருக்கிறோமா? கசப்பு தன்மை இருக்குதா? ஒப்புரவா இருக்கிறோமா? சமாதானத்தோடு எல்லாரோட நம்ம இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம கிட்ட இத்தனை வார்த்தைகள் இத்தனை பிரசங்கம் கேட்டோம், எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னா, அப்ப நீங்க கேட்கிற வார்த்தைகள் என்ன கிடையாது? அப்ப உங்க வார்த்தைகளை கேட்கிற இருதயம் உங்ககிட்ட இல்லைன்னா இல்லையா? அப்படிதானே? ஏங்க எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறாங்க, எவ்வளவு ஊழியக்காரங்க. சரி, இந்த ஊழியக்கார பிடிக்கல, அந்த ஊழியக்கார பேசினா இருதயம் ஆறுதல் சொல்லும் போது, அப்பமாவது உங்களுடைய மனம் மாறி இருக்கணும் இல்லையா? உங்க இருதயம் சமாதானமா இருக்கணும் இல்லையா? உங்க உள்ளத்துல அந்த சந்தோஷம் வந்திருக்கணும் இல்லையா? வரணுமா வரக்கூடாதா? சொல்லுங்க. பைபிளை படிக்கிறீங்க, வசனங்கள் படிக்கிறீங்களா? ஒருவேளை வசனம் உங்ககிட்ட பேசுதா பேசலன்னு கூட தெரியல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்க பாடல், துதிகள், ஆராதனை, மனதுருக்கிற பாடல்லாம் பாடுறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா அதை கேட்டபடி நம்ம என்ன பண்றோம் மாற்றீங்க? அந்த குணம் தன்மைகள் மாறல. அந்த ஈகோ இருக்கு பாத்தீங்களா? ஈகோ பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய தேவ பிள்ளைகிட்ட இருக்குது. விட்டு கொடுத்து இணைந்து பணியாற்றக்கூடிய குணமே நம்ம கிட்ட கிடையாது இல்லையா? பைபிள சீசர்களை சில நேரங்கள்ல பவுலோடு கூட இணைந்து பணியாற்றாம இருந்தாங்க. அது போல இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க என்ன பண்றீங்க? ஒரு சபையோடு சரியோ இல்ல வேலை ஸ்தலத்தோடு சரி, குடும்பத்தோடு கூட நம்ம என்ன பண்ண பண்றோங்க? உறவுகளோடு சரியாக இணைந்து வேலை செய்யக்கூடிய எண்ணம் கிடையாது. வசனம் 1000 வசனங்கள் கேட்கிறோம். நித்தமும் நிறைய ஊழியக்காரர் என்ன பண்றாங்க? வாக்குத்தத்த வசனங்கள் வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாத்திலும் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவ்வளோத்தையும் நீங்க கேட்குறீங்க, அவ்வளோத்தையும் உள்வாங்கிக்கிறீங்க, அவ்வளோத்தையும் நீங்க என்ன பண்றீங்க? பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க. ஆனா அடிப்படையில ஏன் உங்களுடைய குணங்கள் இன்னும் மாறாம இருக்குது? இந்த வேதம் சொல்லுகிறது, தீத்து 1ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சுத்தம் உள்ளவர்கள் சகலத்திலும் சுத்தமாக இருங்கள், அசுத்தம் உள்ளவர்கள் அசுவிசுவாசம் உள்ளவர்களோடும் ஒன்றும் சுத்தமாகிறாதீர்கள், அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சிகளும் அசுத்தமாகவே இருக்குது. சுத்தம் உள்ளவர்கள், உண்மையிலே நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய வசனத்தையும் உட்வாங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், பல பிரசங்கருடைய பிரசங்கங்களை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களோடு கூட உறவாடக்கூடிய உங்கள் சபைகள், உங்க ஊழியர்கள், உங்க சக விசுவாசிக்கிட்ட உங்களால் என்ன பண்ண முடியலங்க? நல் மனச்சாட்சியோடு கூட இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல, ஒப்புரவாக முடியல. ஆனா நான் பைபிளுடைய வார்த்தைகளே கேட்கிறேன். இது எப்படி லாஜிக் சொல்லுங்க இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க போகிற உங்க ஊழியருடைய பிரசங்கம் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்குது, ரைட்டு. இன்னொரு இடத்துல போய் அங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறீங்க,
அங்க நல்லா இருக்குது. அப்புறம் இன்னும் சில வார்த்தைகளை கேட்கறீங்க, ரைட்டு. ஆனா எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தானே உங்களுக்கு. சரி, இப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நல் மனச்சாட்சி, அன்பை போதிக்குது, பரிசுத்தத்தை போதிக்குது, இரக்கத்தை போதிக்கிறது, எச்சரிப்பை போதிக்கிறது, கீழ்ப்படுகிறது போதிக்கிறது. இப்படி எல்லாமே இந்த பைபிளுக்கு உண்டான வார்த்தைகள் தான் எல்லா ஊழியர் மூலமாக என்ன பண்ணுது, பிரசங்கிக்கப்படுகிறது இல்லையா? அப்போ அவ்வளவு பிரசங்கங்களை கேட்டு கூட இன்னும் என்னுடைய குணத்துல ஒரு மாற்றம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு விட்டு கொடுப்பதில்லை, ஒரு ஒப்புரவாவது இல்லை என்று சொன்னால், அப்ப இந்த சத்தியத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, விரோதமாக தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய புரிந்து கொள்ளணும். உலக மனுஷன் ரட்சிப்பது ஈஸிங்க. நான் தேவனை அறிந்து சத்தியத்துல நிக்கிறான் பாத்தீங்களா, அவங்கிட்டதான் நீங்க என்னதான் விளக்கம் கொடுங்க, அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்லிக்கிட்டே நிற்பான். அவன் தவற உணர மாட்டான். அவன் அடுத்தவங்களை தான் குறை கூட்டிக்கிட்டே இருப்பான். சபை சரியில்லை, ஊழியர் சரியில்லை, விசுவாசம் சரியில்லை. இயேசு சரியானவர் தானே, நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சரியானவர் தானுங்க. அவரிடத்துல வந்த பிறகு உனக்கு இதெல்லாம் எப்படி டைவர்ட் ஆகும், என்ன சிந்தைகள் எப்படி டைவர்ட் ஆகும்? அப்ப நீ கடவுளை நேசித்து கடவுளை தேடுவதற்காக வருங்க. என்ன நடக்குது, என்ன பார்க்கறாங்க, என்ன பேசுறாங்க, இதுக்குள்ளதான் உங்களுடைய இருதயம் அடிமைப்படுகிறது. அதனாலதான் நீங்க எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் உங்களுடைய இருதய எண்ணங்கள் மாறுங்க. எப்போ ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரோடு கூட உறவாடுகிறேன், சத்திய வார்த்தைக்குள்ள நிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த உறுதி வந்தாதான் உன்னால என்ன பண்ண முடியும், கர்த்தருடைய வார்த்தைக்குண்டான செயலை செயல்படுத்த முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, எத்தனை பல லட்சம் ஊழியருடைய பிரசங்கத்தை கேட்டாலும் நீங்க ஜீரோதான். ஒரு தேவ வார்த்தை கேட்டா ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு மாற்றம் வரணும், அந்த அன்பு வரணும், விட்டு கொடுக்கிறவங்க கீழ்ப்படிந்து வரணும். இதெல்லாம் வந்தாதான் நீ கேட்கிற பிரசங்கத்துக்கு அர்த்தம். இல்லைன்னா அந்த பிரசங்கத்துக்கு ஈகோ, எப்படி ஈகோ வருது தேவ பிள்ளைகளுக்கு? ஒருத்தர்கிட்ட பேசினா பேச மாட்டீங்க, ஒருத்தர்கிட்ட பேசாம இருக்கிறீங்க. அப்ப நீ பைபிள் படிச்சு ஜெபிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ள அன்பின் ஐக்கியம் தான் இருக்குன்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்துவ பிள்ளைங்கள்ட்டே உங்களுக்கு அன்பின் ஐக்கியம் கிடையாது, குடும்பத்துல இருக்கிற உறவுகிட்டே அன்பின் ஐக்கியம் கிடையாது. ஆனா இயேசு கிட்ட மட்டும் நல்லா அன்பின் ஐக்கியமா இருக்கிற எப்படிப்பட்ட லாட்சி சிந்திச்சு பாருங்க. உங்கள் மனசாட்சியை நீங்கள் தொட்டு பாருங்க. வசனம் கேட்கிற பிள்ளைகள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து எதுல மாறி இருக்கிறது எண்ணி பாருங்கள். மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மாற நினைங்கள். கடவுள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.